அதனுடைய இரவுகளில் நின்று அதிகமாக தொழுகிறதுக்கு நியத்து வைக்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம், இந்த 21லேருந்து 29 வரைக்கும் உள்ள இரவுகளில் ஏத்திகாஃப் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்கள் பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கணும், பெண்கள் வீட்டில் எங்கே தொழுகிறாங்களோ தொழுகிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல என்ன செய்கிறது, உட்காந்து ஏத்திகாஃப் நியத்தில் இருக்கிறது. முக்கியமான சட்டம், ஆண்கள் வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது, பெண்கள் பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது. இந்த சட்டம் புரியுத? சட்டம் என்னங்க? ஆண்கள் வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது, பெண்கள் பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு உண்டான இடம் வீட்டில் எங்கே தொழுகிறாங்களோ அந்த இடத்துல வீட்டில் உள்ள மாதா மருமகள்கிட்ட சொல்லிடணும், ஏமா இன்னைக்கு ஃபஜ்ர்லேருந்து லோவர் வரைக்கும் இல்லை ஃபஜ்ர்லேருந்து அசர் வரைக்கும் நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன், கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதே. ஏத்திகாஃப்னா என்ன? ஒன்றும் மலை ஏற்றிக்கு தலையில் வைக்கிறது இல்லை, தொழுதுட்டு வணங்கி தஸ்பீ ஓதி குரான் ஓதிக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. உலக பேச்சு பேசாமல் என்ன செய்கிறது, அந்த அமல்களில் ஈடுபடுறது. ஆண்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய பின்பத்தில் கடைசி பத்தில் ஏத்திகாஃப் இருக்கணும். இது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால், எப்போல்லாம் வருஷத்தில் தொழுகைக்கு உள்ள வர்றோமோ பள்ளிக்குள்ள தொழுகைக்குள்ள வரும்போது ஒரு துவா எழுதி போட்டிருக்கு. என்ன துவா? அல்லாஹும் மஃப்தஹலி அப்வாப ரஹ்மத்திக்கன்னு சொல்லி அந்த துவா இருக்குல்ல, அந்த துவா ஓதையிலேயே யா அல்லாஹ் நீ பள்ளியில் இருக்கும் போதெல்லாம் நான் ஏத்திகாஃப் நியத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. அப்போ ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைச்சி போயிடும். ஏத்திகாஃப்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை, மலக்கு மாற நம்மளை என்ன செய்வாங்க, தீமையின் பக்கம் போகாம பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. பள்ளிக்குள்ளே உலக பலாய கழுவாம, பள்ளிக்குள்ளே ஊர் பலாய கழுவாம தஸ்பீ துவா திக்ரு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள பேசிட்டு இருக்கிறது, அதான் ஏத்திகாஃப். அப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அது இதில் நன்மை என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் 1 மணி நேரம் ஏத்திகாஃப் இருந்தா அவனுக்கு நரகத்துக்கு இடையில இந்த பூமியை மாதிரி 3 மடங்கு தூரம் ஆகும். 1 மணி நேரம். யாராவது வாழ்நாளில் இருந்திருப்போமா? வெட்டியா வேணா பள்ளியாசல உட்காந்துருப்போம், வெட்டியா வேணா பள்ளியாசல் உட்காந்துருப்போம். ஏத்திகாஃபுடைய நியத்தில் உட்காரணும், யார்ட்டையும் பேசக்கூடாது. தஸ்பீ துவா குர்ஆன் தொழுகை இதுல மட்டும் இருக்கணும். வாழ்நாளில் ஒரே 1 மணி நேரம் இருந்தால் இவ்வளோ நன்மை. எவ்வளோ நன்மை? அவங்களுக்கு நரகத்துக்கு இடையில, இந்த வானத்துக்கு பூமிக்கு இடையில உள்ள தூரத்துல 3 மடங்கு. அப்போ நரகத்துக்கு போவார? நரகத்துக்கே போக மாட்டார். அவ்வளோ பெரிய நன்மை. இன்ஷால் நியத் வைப்போமா? ஏத்திகாஃப் இருக்கிறது. இப்போ வாழ்நாள் இப்போ இந்த 10 நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு தொழுகையிலேருந்து இன்னொரு தொழுகை வரைக்கும் ஏத்திகாஃப். லோவருக்கு அசர் வரைக்கும், அசருக்கு மாரிப் வரைக்கும். யார் இருக்கலாம் சொல்லுங்க? யாராவது ஒரு நாள் இத்தனை நாள் இந்த வக்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். 10 நாள் நேரம் இருக்கு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்? சும்மா கை தூக்கிட்டாரு, ஜமாத்துக்கு பேர் கொடுக்குற மாதிரி. எதுக்குன்னு சொல்லியல, ஒரு நாள் லோவருக்கு அசர் வரைக்கும் பள்ளியில் இருக்கணும் இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கட்டுக்கட்டா நோட்டு கட்டுறாங்க, எல்லாம் ஒரு 500 1000 கட்டுறாங்க. சரியான வேலை டைட்டு, அதனால வர முடியாது. வெட்டி ஆஃபீஸர் தான், இல்லை வெட்டி வேலை, வெட்டி இல்லாட்டி வெட்டி வேலை இதெல்லாம் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அங்கே பார்த்தா மோட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், இங்கே வேற ஒரு இளவு இருக்காது. 1 மணி நேரம், 1 மணி நேரம்னா அசருக்கு மாறி வரைக்கும் இருக்கணும். அசர் தொழு மாறி வரைக்கும், அதெல்லாம் நிறைய நன்மையை தருவான். சரி ஹைர். அடுத்து இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னா, வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே என்னுடைய அடியார்கள் என்னைய பத்தி கேட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்லுவேன். அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ்வை தேடிட்டு எங்கேயும் போக வேண்டியதில்லை. நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அல்லாஹ் இருக்கான். நான் எங்க இருக்கிறேனோ அல்லாஹ் இருக்கான். என்னுடைய பார்வைகள் அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய கேள்விகள் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய பேச்சுக்கள் அல்லாஹ் உள்வாங்குறான், என்னுடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட நான் எப்படி துவா கேட்கணும்? அல்லாஹ்ட்ட நான் எப்படி கேட்கணும்? கேட்டா தான் அல்லாஹ் தருவான், கேட்டா தான் தருவான். இப்போ ஒருத்தர் துவா செய்யணும். எப்படி துவா செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ ஹுஃபியா. அல்லாஹ்ட்ட நீங்க கேட்கும் போது பணிவா கேளுங்க, பயந்தவங்கள கேளுங்க. அத்தா பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது. ஏய் எங்கடா சம்பளம் அப்படின்னு அத்தா கேட்பாரு. அப்படி அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது, அப்படி அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. அல்லாஹ்ட்ட பணிவா கேட்கணும், பயந்து கேட்கணும். ஒருவேளை அல்லாஹ்வுக்கு நான் கேட்கறது பிடிக்காம போச்சுன்னு சொன்னா, ஒருவேளை குர்ஆன்ல வருது, சில நேரங்கள்ல மனுஷன் அவனுக்கு ஆகாத விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுருவான். ஒரு சஹாபி
மௌத்துடைய நேரம், ரொம்ப கஷ்டப்படுறா, உயிரும் போக மாட்டேங்குது, ஆனா நான் சரியாகவும் ஆகலை, ரொம்ப ரொம்ப சக்கராத்து வேதனை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லி அனுப்புறாங்க ரசூல்லா, இந்த மாதிரி ரொம்ப வேதனைப்படுறாரு, வந்து பாருங்க. ரசூல்லா வந்தாங்க. வந்து அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பக்கத்துல உட்காந்து கேட்டாங்க, நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டாங்க. அவர் என்ன கேட்டாரு? யாரெல்லாம் எனக்கு மறுமையில ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதா இருந்தா அதை இங்கேயே கொடுத்துருன்னு கேட்டார். செய்யலாமா? புரியுதா இல்லையா? துவா மௌத்துக்கு பின்னாடி ஆகிரத்துல ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதா இருந்தா அந்த கஷ்டத்தை எங்க கொடுத்துரு? இங்கேயே கொடுத்துருன்னு கேட்டார். அல்ல அந்த வேதனை இங்கே கொடுத்துட்டு இருக்கான். அப்ப சொன்னாங்க, எல்லார்ட்டையும் சொன்னாங்க, துவா கேட்கறதுக்கு முன்னாடி யோசிங்க, துவா கேட்கறதுக்கு முன்னாடி யோசிங்க, அல்லாட்ட என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க. நீங்க ரொம்ப அறிவா என்ன செஞ்சிட்டீங்க? ஆகிரத்தில் உள்ள வேதனை இங்கே கூட அல்லாஹ் நினைச்சான்னா ஆகிரத்துல வேதனையே கொடுக்காம மன்னிச்சிருவான். நீங்க அவசரப்பட்டு கேட்டீங்க, அதான் இவ்வளவு வேதனைன்னா. இன்னும் ஒரு சஹாபி கேட்டார், யாரெல்லாம் எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கத்துக்கு வலது பக்கம் வேணும், அந்த வலது பக்கத்துலையும் கண்ணாடி மாளிகை வேணும்னு கேட்டார். ஏன்னா ஆர்டர் கொடுக்குறது அல்லாட்ட, சொர்க்கம் கொடுக்குறதே பெரிய விஷயம், அல்லா சொர்க்கம் கொடுக்குறது பெரிய விஷயம். அதான் துவா சொன்னாங்க. துவா வந்து கேட்கறது நம்ம கடமை, கொடுக்கறது அவன் உரிமை. புரியுதா இல்லையா? ரெண்டு வாரத்துக்கு உள்ள வித்தியாசம் பார்த்துங்க. கேட்கறது நம்ம கடமை, கொடுக்கறது அவன் உரிமை. நான் கேட்டுதான் ஆகணும், ஏன்னா நான் அடிமை. கொடுத்துதான் ஆகணும்னு அவனு சொல்ல முடியாது. கொடுத்தா கொடுப்பான், கொடுக்காம நிப்பாட்டிக்கிறோம், அது அவனுடைய உரிமை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க துவா கேட்டீங்கன்னு சொன்னா அந்த துவா 3 வகையில உங்களுக்கு பலன் அளிக்கும். 3 வகை. ஒண்ணு எதை கேட்கறீங்களோ அது கிடைக்கும். இன்னொன்னு அல்லாஹ் இந்த துவாவுக்கு பதிலா ஆகிரத்துல ஏதாவது தருவான். 3வது நீங்க துவா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அல்லாஹ் தரமாட்டான். அதுக்கு பதிலா என்ன செய்வான்னா உங்களுக்கு வர்ற முசீபத்து, வியாதி, விபத்து இதுல இருந்து உங்களை காப்பாற்றணும். ஆனா ஏதாவது ஒண்ணுல கபுலாம் கேட்கிற துவா வெறுமனே அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்கள் கேட்கிற கைகளை வெறுங்கரங்களாக அனுப்புறதுக்கு நான் வைக்கப்படுறேங்கிறான். அவை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான், நம்ம கேட்கறதுக்கு தயாரா இல்லை. கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான், நம்ம கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஒண்ணு கேட்கறது கிடைக்கும், 2 கேட்கறது கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், 3வது நம்ம ஒண்ணு கேட்போம், எல்லாம் என்ன செய்வான், இதுக்கு பதிலாக ஒரு தீமையில இருந்து பாதுகாத்துவான். ஆகிரத்துல மனுஷன் போய் சொல்லுவானா, அவனுடைய நன்மைகள்லாம் எடுத்து எட்டி வைக்கும் போது நிறைய விஷயங்கள் எல்லாம் அள்ளி போடும். இப்ப இவன் சொல்லுவானா, ஏன்லாம் நான் இந்த அளவுக்குலாம் அமல் செய்யலையே, இந்த அளவுக்கெல்லாம் அமல் செய்யல, இங்க நிறைய நன்மை இருக்குன்னு. அப்ப எல்லாம் சொல்லுவானா, நீ ஒவ்வொரு நாளும் என்கிட்ட துவா கேட்டுக்கிட்டே இருந்த, அந்த துவாவுக்கு துனியாவில் உனக்கு எந்த பலனும் கிடைக்கல, அதை பூரா நிறுத்தி வச்சிருந்தேன். என்னன்னு சொல்லி, இங்க உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருந்தேன் ஆகிரத்துல. இப்ப சொல்லுங்க, நமக்கு அல்லாஹ் தர்றது இந்த உலகத்துல தர்றது நல்லதா, ஆகிரத்துல தர்றது நல்லதா? அங்கேதான் நல்லது. இங்க நம்ம பிரச்சனை இல்லை, இது சும்மா மரத்தடியில இருந்துட்டு போயிடலாம். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அப்ப அவர் சொன்னாராம், யாரெல்லாம் நீ என் துவாவை எதுவுமே ஏத்துக்காம இருந்தா நல்லா இருக்குமே, எல்லாமே எங்க கிடைக்கும்? ஆகிரத்துல. அப்ப துவாங்கிறது கேட்கணும், துவாங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் கொடுக்குறானு கொடுக்குறிய கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு நலவை தா, என்ன உங்க தீமையை விட்டு பாதுகாத்துரு, என் மக்களை பாதுகாத்துரு, என் குடும்பத்தை நிம்மதியை தா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா அல்லாஹ் ஏதாவது என்ன செய்வான், சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பான், ஆகிரத்துல தருவான். அந்த மாதிரி என்ன செய்யணும்? ஒரு சஹாபி கேட்டாரு, நான் அல்லாஹ் மேல சத்தியமா நான் சண்டைக்கு போறேன் ரசூலுல்லாஹ்வோட உஹது யுத்தத்துக்கு, இந்த யுத்தத்துல நான் மௌத்தாகணும், உடனே சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்டார். இந்த மாதிரி துவாவெல்லாம் கேட்கலாம். நமக்கெல்லாம் எப்படி வரும் துவா? நமக்கெல்லாம் கல்லா காசு, கல்லா காசு, கல்லா காசு, காரு பங்களா, அடுத்தவனை மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணும், எவனையாவது ஓயில் அடிச்சு போட்டு நான் நல்லா இருக்கணும், அப்படிதான் துவா கேட்போம். எவனையாவது அடிச்சு போட்டு நான் நல்லா இருக்கணும். இந்த துவால அழ ஏத்துக்கவே மாட்டான். 2 ஷரத்து இருக்கு துவால. ஒண்ணு, உறவு முறிவுக்கு துவா கேட்கக்கூடாது. என் அண்ணன் தம்பி என்கிட்ட பேசாம இருக்கா, பேசாம இருக்கட்டும் அப்படின்னு துவா கேட்கக்கூடாது. அதே மாதிரி பதுவா செய்யக்கூடாது, யாரையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி துவா செய்யக்கூடாது. யாரையும் நீ நினைச்சா வாழவை, நீ நினைச்சா வாழாம வை, அப்படிதான் கேட்கணுமே தவிர நீ இவனை அழிச்சிருன்னு சொல்லி கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, ரைட்ஸே கிடையாது. சரிங்களா? துவா கேட்கலாமா? ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم إنا نسألك التقى والعفاف والغنى يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.